அண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல ப்ளீஸ் அண்ணி. முருகன் காவேரி சத்தம் போடுறா. அண்ணி காவேரி மேல இருந்து சத்தம் போட்டுட்டே இருக்கா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல சிவா, அது அவ தண்ணி கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சுல, நான் வரல அதான் கூப்பிடுறா, வேற ஒண்ணும் இல்ல. அண்ணி நீ கிளம்பு, டைம் ஆகுதுல்ல. தண்ணி தான் கேக்குறாளா? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே. வேற என்ன பிரச்சனை வரப்போகுது? நான் தான் அவ கூட இருக்கேனே, நான் பாத்துக்கிறேன் சிவா, நீ கிளம்பு. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். அண்ணி ஒரே பதட்டமாவும் தடுமாற்றமாவும் இருக்காங்க. காவேரி வேற மேல இருந்து அண்ணி அண்ணின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா. முருகா, ஐயோ முருகா என்ன பாருங்க. ஏதோ டவுட்டா இருக்கு, என்னன்னு தெரியலையே. டே புலி, நான் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டல, எதுவும் சொதப்பிட மாட்டியே. அக்கா என்னக்கா இப்படி கேட்ட? நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆயிடுச்சு. நானே டெலீட் பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ண முடியாது. இந்த தடவை சக்சஸ் நமக்கு தான்க்கா. புலி, நாம பிளான் போடுற ஒவ்வொரு முறையும் நீ ஆரம்பத்துல இப்படிதான் சொல்ற, ஆனா நமக்கு கடைசியில மிஞ்சறது தோல்விதான். அக்கா இந்த தடவை அப்படியெல்லாம் நடக்காதுக்கா. ஏன்னா பிளான் போட்டது நீ, பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறது நான். நம்ம விரிக்க போற இந்த வலையில கண்டிப்பா அந்த விக்ரம் தப்பிக்கவே முடியாது. இது சத்தியம்க்கா. சத்தியம் பண்ணா பத்தாது புலி, சக்சஸ் பண்ணி காட்டணும். உன்னால முடியும்ல? முடியுங்க, நான் ரெடியா நிக்கிறேன்ல. நீ உத்தரவு கொடுக்கா, இப்பவே நான் திருச்சி கிளம்புறேன். சரி கிளம்பு. புலி என்னக்கா சொல்லுக்கா. நீ திருச்சிக்கு போய் இறங்குனதுல இருந்து அங்க எவ்ரி செகண்ட் என்ன நடக்குதுன்னு எனக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சரியா? ரன்னிங் கமெண்ட்ரி என்னக்கா? ரன்னிங் கமெண்ட்ரி அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் உனக்கு அப்படியே லைவா காட்டுறக்கா. பாருக்கா, இங்க உட்காந்துட்டே பாரு. அந்த விக்ரம் பயல நம்ம பசங்க சோழிய முடிக்கிறத நீ இங்க உட்காந்துக்கிட்டே லைவா பார்த்து ரசிக்கிற மாதிரி பண்றக்கா. சரிடா, நீ கிளம்பு. ஏக்கா நீ ஏற்பாடு பண்ணிருக்கிய ரவுடிங்க அவங்க கரெக்டா வந்துருவாங்களா? டேய், அவங்க சென்னையில இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. என்னடா பாக்குற? நீ எப்போ விக்ரமுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறந்துருச்சுன்னு சொன்னியோ அப்பவே நான் எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர்க்கா. புலி, இனிமே தாண்டா ஏன் ஆட்டத்தை நீ பார்க்க போற. விக்ரமோட இந்த ஒட்டு மொத்த சொத்தையும் எப்படி என் பேருக்கு கொண்டு வர போறேன்னு மட்டும் பாரு. அந்த விக்ரமும் மகாவும் இனிமே சேர்ந்து வாழவும் முடியாது, உயிரோட இருக்கவும் முடியாது. நீ கிளம்பு. ஓகேக்கா. முருகன் மூச்சு வர அதிகமா வாங்குறாரு, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, முருகன் முருகன் முருகன், ஐயோ இவர் எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. என்ன பண்றது? எனக்கு வேற வழி தெரியல. அண்ணி காவேரி மேல இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா, நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க. நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சிவா சிவா, ஒண்ணு இல்ல, அது தண்ணி கொண்டு வர சொன்னால நான் கொண்டு வரல அப்படிங்கறதுக்காக கத்திட்டு இருப்பான். நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஐயோ நீ அர்ஜென்ட்டா வந்தல, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். வாசல்ல செருப்பு கிடக்குது, யாருதான் இருக்கும்?
நமக்கு தெரியாம வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா? என்ன சிவா பாக்குற? அந்த செருப்பு யாரோடதுன்னு யோசிக்கிறியா? அது நம்ம டிரைவர் முருகன் இருக்கான்ல, அவனோட செருப்பு தான். மறந்து போய் விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. முருகன் செருப்பு இங்க இருக்கிறது கூட எனக்கு டவுட் இல்லை அண்ணி. ஆனா நீங்க இப்படி நடந்துக்கிறதா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. முருகன், முருகன் ஒண்ணும் இல்ல முருகன், நீங்க எழுந்திருக்கலாம். முருகன் கண்ணை முடிச்சு பாருங்க முருகன். முருகன், அண்ணி அண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அண்ணி. ஷோ, அண்ணி வர மாட்டேங்கிறாங்க. முருகன், அண்ணி, அண்ணன் தான் ஃபோன் பண்றாரு அண்ணி. எங்கடா வந்துட்டு இருக்கான்னு கேட்பாரு. நான் கிளம்புறேன். சரி அண்ணி. சுத்தம் இவ்வளவு நேரம் சமாளிச்ச, இனிமே முடியாது. மொத்தமா நாங்க மாட்டிக்க போறோம். என்ன ஆக போதோ தெரியலையே. என்ன காவேரி, ஏதோ முருகனை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அண்ணா, அது வந்து நான் காவேரி, நல்ல வேலை கரெக்டான நேரத்துல ஞாபகப்படுத்தின. ஒண்ணு இல்ல சிவா, நம்ம முருகன் இருக்கான்ல, அவன் தங்கச்சி அமுதாவுக்கு நாளைக்கு சென்னையில ஒரு கம்பெனில இன்டர்வியூ வாங்க. கூட போறப்ப நம்ம காவேரிய துணைக்கு வர சொல்லி கேட்டிருந்தான். அதான் அவங்க 2 பேர்கிட்ட பேச சொல்லியிருந்தான். நான் தான் மறந்துட்டேன். கரெக்டா அதை காவேரி ஞாபகப்படுத்திட்டா. இல்ல காவேரி? காவேரி அமுதாவுக்கு துணையா போணுமா? அப்படி இல்ல சிவா, அது அமுதா கூட காவேரி போனா அவளுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல, அதனாலதான். அதுக்காக சென்னை வரைக்கும் இவ போகணும்? என்ன சிவா இது, சென்னை என்ன ரொம்ப தூரத்துலயா இருக்கு? காலையில போனா சாயங்காலம் வந்துட போறா. அதான் முருகனை நாளைக்கு ஏதோ வசூலுக்கு போக சொல்லிருக்கீங்களாமே, அதனாலதான் என்னால போக முடியாது மேடம், கொஞ்சம் காவேரி மேடத்தை துணைக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டான். நான் உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன் சிவா. சரிங்க நீங்க இந்த முருகன்ட்ட அண்ணன் கரெக்ட் டைமுக்கு போய் வசூல் பண்ண சொன்னான்னு சொல்லிடுங்க. நானும் இவ சென்னைக்கு போற விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன். ஆனா ஒண்ணு, அண்ணன் போக வேண்டாம்னு சொன்னார்னா அவர் வார்த்தை மீறி போகக்கூடாது, அவ்வளவுதான். என்ன சிவா இது, நான் என்னைக்கு உங்க அண்ணன் பேச்ச மீறி நடந்திருக்கேன்? ஆனா நீ வேணா போய் சொல்லி பாரு, அவர் கண்டிப்பா காவேரி போகதான் சொல்லுவாரு. பாப்போம். முருகன் செருப்பை மறந்துட்டு போயிருக்கானா? ஒருத்தர் செருப்பை கூடவா மறந்துட்டு போவான்? இதுல ஏதோ சந்தேகமா இருக்கே. அண்ணே, முருகனுக்கு நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஐயோ சிவா, எதுக்கு இந்த நேரத்துல போய் அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு? காலையில வருவான்ல, நான் நேர்ல சொல்லிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். விட ஏன் நீ இந்த நேரத்துல அவனுக்கு நான் ஃபோன் பண்ணக்கூடாதா? அவன் அவ்வளவு பெரிய ஆளா? கொஞ்சம் இருங்க, நான் அவனுக்கு ஃபோன் பண்றேன். என் நம்பரை பார்த்து அவன் எடுக்கிறானா இல்லையான்னு பாருங்க. ஐயோ, ஃபோன் மேலதான் இருக்கு.
போன் அடிச்சா கேக்குமே. பாட்டி விட்டு போயிருக்க. ஆமாங்க ஐயா. சரி, நீ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போய் ஒருத்தர் விடாம வசூல் பண்ணு. அப்புறம் வசூல் பண்ண காசு எடுத்துக்கிட்டு வந்து அன்னிக்கிட்ட மொத்தமா கொடுத்துரு. சரிங்க ஐயா. போன வை. சரிங்க, நீ நான் போயிட்டு வரேன். நீங்கள் டோர் லாக் பண்ணிட்டு தூங்குங்க. ஆ அப்பா முருகன், முருகன் எங்க காணோம்? முருகா முருகன் எங்க போயிருப்பான்? அண்ணி எங்க அண்ணி? எங்க போன முருகா? ஒரு நிமிஷம் எனக்கு ஈரக்குழைய நடுங்கிருச்சு. ஒரு பக்கம் நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, இன்னொரு பக்கம் மதுரைக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன சிவா திரும்ப வந்துட்டாரு. மாட்டிக்கிட்டோன்னு நினைச்சேன் நானு. முருகன் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தீங்க? தெரியல மேடம். நீங்க சொன்னதையெல்லாம் வரைஞ்ச என்னால கண்ணை மட்டும் வரைய முடியல மேடம். நீங்க அவரை பத்தி ஒன்னொன்னா சொல்லும்போது என்னோட மைண்ட்ல ஏறுது. ஆனா என்னோட கை அத வரைய வரமாட்டேங்குது. திடீர்னு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு மேடம். அது லேட் நைட் ஆயிடுச்சுல, அதனால இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி மேடம். இதுக்கு மேல என்னால இத பண்ண முடியுமான்னு தெரியல. பரவாயில்ல முருகன், வேற ஒரு நாள் பாத்துக்கலாம். என் மனசுல இருக்கிற உருவத்தை அப்படியே வரைஞ்சிருக்கீங்க. நிஜமாவா சொல்ற காவேரி? நீ நினைச்ச முகம் இப்படிதான் இருந்துச்சா? ஆமா அண்ணி, 100% இதே உருவத்துல தான் இருந்தாரு. தேங்க்ஸ் முருகன். அக்கா சரி, நான் கிளம்புறேன்க்கா. சரி, போயிட்டு காலைல வந்துடுறேன். காவேரி, அண்ணி சொல்லுங்க அண்ணி. நீ
ஓ மனசுக்குள்ள மங்களா தெரியுற உருவத்தை தானே வரைய சொன்ன? அது இந்த உருவம் தானா? ஏன் நீ அப்படி கேக்குறீங்க? நான் கண்ணை மூடி அந்த உருவத்தை ஞாபகப்படுத்தி தான் சொன்னேன். நீங்க தான் பக்கத்துலயே இருந்தீங்களே, இப்ப ஏன் இப்படி கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான் கேட்டேன். இல்ல அண்ணி, நீங்க வேற ஏதோ ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல காவேரி, லேட் ஆயிடுச்சு, நீ படுத்து தூங்க. காலையில சந்தைக்கு போகணும்ல, தூங்கு சரியா? ம். முருகன் வரைஞ்ச அந்த போட்டோ கிட்டத்தட்ட முருகனோட சாயல்லே இருக்கு. ஆனா காவேரி மனசுக்குள்ள நான் அந்த உருவத்தை தான் யோசிச்சு வச்சு சொன்னதா சொல்றா. எதுவுமே புரியலையே. ஒருவேளை என் மனசுல இருக்கிறது முருகன் தான் அப்படின்னு அவன்கிட்ட இன்டைரக்டா சொல்றதா அவ அப்படி பண்ணிருக்காளோ? இருந்தாலும் இருக்கும், இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே முடியாது. இப்ப என்ன பண்றது? யோ யோ பிரமாதமா இருக்கியா? இந்த கெட்டப்பும் செட்டப்பும் வர்றா. ஆடாடாடா சூப்பரியா. யோ ரங்கராஜ், பட்டனை போடியா, தொப்பி எடுத்து தலையில வை, அப்பதான் அழகா இருக்கும். இப்ப எப்படி இருக்க? சூப்பரியா. உங்களை பார்த்தா ஒரிஜினல் போலீஸ் விரட்டியெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, வெறப்பா நின்னு சல்யூட் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கெட்டப்பு செட்டப்பு சூப்பரா இருக்கியா. யோ அதுக்காக நாங்களும் போலீஸ் தான் மிதப்புல இருந்துடாதீங்க. நீங்க போலீஸ் இல்ல அப்படிங்கிற சந்தேகம் இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் வந்ததுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இந்த ஏரியாக்குள்ள மறுபடியும் என்ட்ரியே ஆக முடியாதியா. சரி ஓகே புலி. அந்த விக்ரம தூக்குன அடுத்த செகண்ட் இந்த ஏரியா விட்டு சிட்டா பறந்துறியா? ஓகேவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் புலி, நீ ஆள் யாருன்னு மட்டும் காட்டு. நீங்க யூனிஃபார்ம்ல இருக்கீங்க, நான் மஃப்டியில இருக்கேன். நான் உங்களோட வந்தா நீங்க எல்லாருமே டம்மி போலீஸ்னு பாக்குறவன் கண்டுபிடிச்சிருவான். ஆமாமா. அது மட்டும் இல்லையா, அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு என்னோட முகரை நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால நான் மாஸ்கே போட்டு போனா கூட அவன் என்னை ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அதனால போற வழியில நான் இறங்கிக்கிறேன். நீங்க மட்டும் அவன் வீடு எங்க இருக்கு என்னன்னு விசாரிச்சு போயிருங்க. சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த விக்ரம் போட்டோ மட்டும் என் போனுக்கு அனுப்பி விடு. அனுப்புறேன். யாரா அது? அக்கா அக்கா சொல்லுங்க. டேய் புலி, அந்த விக்ரம் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களாடா? ஏக்கா இப்பதாக்கா ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கிறா, கொஞ்சம் டைம் கொடுக்க. அவனை தூக்கிட்டு நான் ஃபோன் பண்றேன். சரி நான் வெயிட் பண்றேன். போட்டோ கேட்டேல? ஆமா புலி. அனுப்புறேன். வந்துருச்சு பார். யோ போட்டோவே பார்த்துட்டு இருக்கையா, அவனை போடுற வேலையை பாரியா. வாங்க டக்குனு போவா. யோ வண்டி அடியா. வா வா வா. காவேரி மேடம் வேற ஆளக்கான கேட்டையே பார்த்துக்கிட்டு இருக்க போறாங்க. இவங்க இன்னும் என்ன உள்ள பண்ணிட்டு இருக்காங்க? பா கடவுளே, என் பொண்ணு போற காரியம் நல்லபடியா முடியணும்பா. அவன் இந்த இன்டர்வியூல நல்லபடியா ஜெயிச்சு அந்த வேலையில சேரத்துக்கான ஆர்டரோட திரும்பி வரணும்பா. அதுக்கு நீதான்ப்பா துணையா இருக்கணும். தைரியமா இருமா. கடுமா, கடவுளே, என் புள்ள பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வரணும். இந்தா இத கையில வச்சுக்கோ. என்ன? சரிம்மா. ஆல் தி பெஸ்ட் அக்கா. தேங்க்ஸ். ஏன் கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்லேன். ஏண்டி
அவளே இந்த இன்டர்வியூல எப்படியாவது பாஸ் பண்ணணும், வேலை கிடைக்கணும்னு அதே நினைப்புல இருக்கா. அவளை போய் சிரின்னு சொன்னா எப்படி சிரிப்பா சொல்லு? அக்கா, நீ ஏன் பயப்படுற? நீ தான் பாஸ் பண்ணுவ. உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ தைரியமா போயிட்டு வா. சரிடி. பாரு, மறுபடியும் உம்முன்னு தான் இருக்க. கொஞ்சம் சிரியேக்கா. போதுமா? போதும் போதும். இதே சிரிப்போட போய் இதே சிரிப்போட திரும்ப வா. எதுக்கு எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்றதுக்கா? அமுதா, சரி சரி பேசுனது போதும், சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு. அங்க வேற காவேரி மேடம் வேற வெயிட் பண்ணுவாங்க. இதோ வந்துட்டேனே. போலாம் வாங்க. போமா போமா. அமுதா, எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். அப்பா போயிட்டு வரேன்ப்பா. அம்மா போயிட்டு வரேன். சரிம்மா, பத்ரம். தைரியமா போயிட்டோம்மா. செல்வி, போயிட்டு வரேன். சரி சரி போதும், வா, லேட் ஆகுது. மகா